ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எளிமையான முறையில் நண்டு குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வேகமாக வதங்க கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதும் மிக்ஸில் அரைச்சி வச்சிருக்க 2 தக்காளி இதில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டு எண்ணெய் பிரிவு வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போது 1/2 கிலோ போல் மார்க்கெட்லேயே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்லேயும் 2-3 முறை அலசி வச்சுருக்க நண்டை இதை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். பேரலாக ஒரு 1/2 மூடி தேங்காவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா பால் போல் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதும் இந்த மாதிரி மல்லி இலை தூவி மூடி போட்டு இறக்கிக்கிட்டு ஃபைனல் சர்விங்காக இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்பவே ஈஸியான டிஷ் தாங்க. ரைஸ் கூடவும் டிஃபன் கூடவும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.